மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யும் மேற்கு வங்க மாநிலத்தில் பாபர் மஸ்ஜித் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவை எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் அவர்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக இந்த விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த விழா ஜனநாயக சட்டத்துக்கு விரோதமானது என்று பாஜகவின் மூத்த தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனநாயகப்படி ஹுமாயூன் கபீர் பாபர் மஸ்ஜிதிற்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தியது சரியா தவறா என்று இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே. நியாயக்காரன் மீடியாவிற்காக நான் நாச்சியார் கோவில் ஜாஃபர் அலி. நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி சம்பந்தமாக நாம் பேச இருக்கிறோம். வங்கதேசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஹுமாயூன் கபீர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாபர் மஸ்ஜிது சம்பந்தமாக நான் அதை புதுசாக கட்டுறதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டார். அறிவிப்பை வெளியிட்டதுக்கு உடனேயே இந்திய ஊடகங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக, மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக, முக்கிய விவாதமாக இந்த செய்தி மாறிப்போச்சு. என்ன அந்த செய்தி அப்படின்னு சொன்னால், எப்படி இவர் பாபர் மஸ்ஜிது கட்டலாம், இவர் மாதிரி பாபர் மஸ்ஜிதெல்லாம் கட்டக்கூடாது, ஏன்னா அது சர்ச்சையாகி அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டது, அதை மீண்டும் நினைவுபடுத்துகிற மாதிரி இவர் கட்டுனா போனால் வந்தால் கலவரங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு குரல் பிஜேபியிலேருந்து வந்தது. அப்போ இவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், சரி பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது, அதற்கான குற்றவாளிகள் இன்றைக்கி வரைக்கும் தண்டிக்கப்படலை, இதுக்கு பிறகு அந்த இடமும் முஸ்லீம்கள்கிட்ட ஒப்படைக்கப்படலை, அதற்கு பிறகு அங்கே ராமர் கோயில் கட்டிங்க அப்படின்னு சொல்லி என்ன பிஜேபிக்காரங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. சரி, அதுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு என்ன ஒரு 5 ஏக்கர் நிலம் 25 கிலோமீட்டருக்கு அந்தான அயோத்தியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிற என்ன ஒரு இடத்துல 25 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. அப்படி ஒதுக்கப்படுற இடத்துல கூட இன்னைக்கு வரைக்கும் பாபர் மஸ்ஜித் கட்டப்படலை, கட்டதற்கான எந்த வேலையும் துவங்கலை. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் எங்கே நீதி கிடச்சிச்சு? ஏன்னா முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு இருந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுச்சு. என்ன அதாவது சமூக விரோதிகளால் இடிக்கப்பட்டுச்சு. இந்திய ஜனநாயகமே வெக்கி தலை குனிகிற வகையில் இடிக்கப்பட்டுச்சு. அப்படி இடிக்கப்பட்ட பாபர் மஸ்ஜிதுக்கு என்ன எந்த விதத்துலேயும் நீதி கிடைக்கல. அதாவது இடித்தவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கல, அந்த இடமும் முஸ்லீம்கள்கிட்ட கொடுக்கல. இதுக்கப்புறம் ராமர் கோயில் கொடுத்து அதில் ராமருக்கு கோயில் கட்டுங்கன்னு சொல்லியாச்சு. அங்கே ராமர் கோயில் கட்டி நல்ல விதமாக திறப்பு விழாவும் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன பாபர் மஸ்ஜிதுக்காக இடம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் பாபர் மஸ்ஜித் கட்டப்பட்டதா, அதற்கான வேலை துவங்கப்பட்டதா, எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப என்னுடைய சொந்த மாநிலத்தில், அதாவது மேற்கு வங்காளத்தில், என்னுடைய சொந்த தொகுதி முர்ஷிதாபாத்தில் என்ன அங்கே நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் ஒரு பாபர் மஸ்ஜித் மாடலில் ஒரு பள்ளிவாசலை நாங்கள் கட்ட இருக்கிறோம், இது எப்படி சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு வேதனையான விஷயத்தை அவர் சொல்கிறாரு. சரி, இந்த தடவை ராமர் கோயிலுக்கு கொடியேற்றுறதுக்கு நம்ம பிரதமர் மோடி போயிருக்காரு. இவர் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரதமர்.
ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ்கார மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸுடைய தலைவர் மோகன் பகவத் மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இனிமேல் இந்தியா முழுவதும் ராமராஜ்யம்தான், காவி கொடி தான் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கே நின்று சொன்னாருங்கிறதான் முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நாங்கள் ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு சொன்ன ஆன்மீகவாதிகளை நாங்கள் எதிர்த்தது கிடையாது. நாங்கள் அவர்களை எதிர்ப்பாக நினச்சது இல்லை. அதே சமயம் இவர் போய் ராமர் கோயிலில் கொடியை ஏற்றிவிட்டு, அதாவது பாபர் மஸ்ஜிதை இடித்த இடத்துல இவர் போய் நின்று கொடியை ஏற்றிவிட்டு, இனிமேல் காவி கொடி தான் இந்தியா முழுவதும் பறக்கும், இந்தியா முழுவதும் ராமராஜ்யம் அமையும் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கே போச்சு இந்த ஜனநாயகம்? அப்போ எங்கே போச்சு இந்த நீங்கள் கேள்விலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நியாயம் தானே இது? அதோடு மட்டும் இல்லை, அவர் என்ன கேட்குறாரு, இப்போ யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல, உத்தரப்பிரதேச புல்டோசர் பாபா, அந்த புல்டோசர் பாபா என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு போன இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஒரு ராமர் கோயிலை மீட்டெடுத்துட்டோம், அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே மாதிரி காசி, மதுரா, சம்பல், இந்த மாதிரி நிறைய பள்ளிவாசல்கள் இடிக்கப்படணும், அதை கோயில்களாக மாற்றப்படணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ இருக்கிற பள்ளிவாசலை இடிக்கணும்னு அவர் பேசுகிறப்ப, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறப்ப, அதே மாதிரி அவர் எந்த வித ஒரு நியாயம் இல்லாமல் பேசுகிறப்ப, அதெல்லாம் கண்டிக்காத இந்த ஜனநாயகவாதிகள், நான் ஏன் சொந்த இடத்துல சொந்த காசை போட்டு நான் அடிக்கல் நாட்டுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நியாயம் தானே? அவர் கேட்குறது முறை தானே? இப்படி ஹுமாயூன் கபீர் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கறதுனால பிஜேபிக்காரங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லாமல் கப்பு சிப்புன்னு வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்காரங்க கூட இவருடைய கேள்விக்கு எந்த பதிலையும் தெரிவிக்கலை. ஹுமாயூன் கபீர் இப்படி ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு உலக அளவில் இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இதனுடைய மேலும் விவரங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.